Every bus they are having a screen, and the screen will be indicating what is the next stop, when is the next stop will come. He was indicating, we were asking that route is by 8:30 or 8:45, அந்த டைம்ல நாங்க கேக்குறோம் இந்த ஸ்டாப்பிங். அவர் சொல்றாரு 9 o'clock 37 minutes 12 secondsல ஒரு ஸ்டாப் வரும், அந்த ஸ்டாப்ல இறங்கிருங்க, அதுதான் உங்களுக்கு அந்த when you see the clock 9 hours 9 o'clock 37 minutes 12 செகண்ட்ல பஸ் நிக்கும், that is your stop அப்படின்றாரு. வேற எதுவுமே அவர் சொல்லல. என்னடா இப்படி சொல்றாங்களே, இவங்க ஏமாத்துறாங்களோ, இம்பாட்டு தப்பு தோரமா சொல்லிட்டாங்க, வேற ஸ்டாப்ல இறங்கிடுவோமேனு ஒரு பயம் தான். So the screen they will be keep on running the name place everything. Exactly happened on 9 o'clock 37 minutes 12th second, அந்த டைம் கூட இன்னமும் நினைப்பு இருக்கு. 12th second the bus was stopping that stop. உண்மையிலே எனக்கு வந்து I was shocked. என்னன்னா such perfection is they maintaining, such amount of perfection. அப்ப அவனுக்கு லைஃப்ல ஸ்ட்ரெஸ் வருது. That's why Japanese people live 100 years 110 years, they enjoying their life. 100 வயசு உள்ளவங்க they are driving the car, they are having a very good eye vision because they don't carry anything on their mind and body. They earn, they live happily, they enjoy their life. Okay, the timing sense is, that is what I'm telling. And the timing sense we never follow the timing sense. That is the reason we have so many stress factors. But as a children, as a students, you should try to follow the timing sense. Never give excuses. இது மூணாவது. நம்ம எப்போதுமே என்ன பண்ணுவோம், எக்ஸ்கியூசஸ் தான் கொடுப்போம். ஒரு ஸ்ட்ரெஸ் வரக்கு மெயினா வந்து உங்களாலையும் ஸ்ட்ரெஸ் வரலாம், இல்லை வாத்தியார்னாலையும் ஸ்ட்ரெஸ் வரலாம். ஆனா வாத்தியாருக்கு நம்ம கொடுக்குற ஸ்ட்ரெஸ் வந்து ஜாஸ்தியாவே இருக்கும். நம்ம சொல்றதுனால அவருக்கு நிறைய மன உளைச்சல் வரும். So never give excuses. You tell whatever has happened and tell the truth. இது கொஞ்சம் கஷ்டம்தான், உண்மை சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான் இல்லையா? இல்ல சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, உண்மை சொல்றது கஷ்டமா இல்லையா? கஷ்டம்தான், ஒத்துக்கிட்டாங்க. அதுதான் இதுதான் உண்மை சொல்லியிருக்காங்க. பத்தியா, உண்மை சொல்றது கஷ்டமான இல்லையானுங்க, கஷ்டம் தான்றாங்க. ஐ அப்ரிஷியேட் யூ. உண்மை பேசுறது கொஞ்சம் கஷ்டம் உண்மையிலே. ஆனா அந்த உண்மை பேச ஆரம்பிச்சிட்டோம்னா நம்மளுக்கு வந்து எந்த லோடு இருக்காது, மைண்ட்ல எந்த லோடு இருக்காது. தைரியமா நம்ம வந்து அடுத்த வாட்டிக்கு அந்த பொய் சொல்லணும்ன்ற எண்ணமே வராது. கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ட்ரை டு ஸ்பீக் ட்ரூத். நடந்ததை சொல்லுங்கள். அம்மா கிட்டயோ அப்பா கிட்டயோ, யாருனாச்சும் உங்க அம்மாட்டையோ அப்பாட்டையோ டெய்லி பேசுறீங்களா? ஒரு 10 நிமிஷம் காலேஜில் நடந்தது ஒரு 10 நிமிஷம் யாரும் பேசுவீங்களா? ஒண்ணு. ஓ ஓ எக்ஸலண்ட், தேங்க்யூ, வெரி குட், வெரி குட். திஸ் இஸ் a very good habit. செய்யாதவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க. சார் நீங்க சொல்றதெல்லாம் வாஸ்தவம், எங்களுக்கு சில நேரங்கள்ல வந்து நம்ம நினைக்கிற மாதிரி அம்மா அப்பாக்கள் இல்லாம கூட இருக்கலாம். Exemptions are allowed, but you should have a very good friend or supporter. எல்லாருக்கும் எல்லாமே அமையும் சொல்ல முடியாது. பட் கூடிய மட்டும் நம்மள நம்பிக்கைக்கு உண்டானவங்களோட கொஞ்சம் நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா your life will go in a correct path. நம்ம எந்த தப்பும் செய்ய மாட்டோம். நீங்க செய்யற சின்ன தப்புனால தான் பெரிய ஸ்ட்ரெஸ்ஸே வருது. இந்த ஏஜ்ல உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் எதனால வருது? படிக்கல, பரீட்சையில மார்க் வரல, ஃபெயில் ஆகுறீங்க. அப்ப யாருக்கு ஸ்ட்ரெஸ் வருது? உங்களால தானே, இல்ல வாத்தியார்னாலயா? வாத்தியார்னால. ஏன்? நம்ம படிக்காதனால ஒரு மார்க் போடல, நம்ம வாத்தியார் மேல நம்ம நினைச்சுக்கிறோம். ஆனா ஸ்ட்ரெஸ் நம்மளால தான். எப்படி வித்தியாசமா சிந்திக்கிறோம் பாருங்க. ஆனா படிக்காதனால தான் ஸ்ட்ரெஸ் ஆச்சு ஒழிய நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த வாத்தியார் வந்து மார்க் போடாதனால தான் வாத்தியாருக்கு மேல ஆத்திரமா இருக்கு. வாத்தியார் இல்ல போயிட்டாரு, அதனால தைரியமா சொல்லலாம். ஓகே ஓகே. சோ இந்த மாதிரி சில ஃபேக்டர்ஸ் வந்து இட் ஸ்பாயில்ஸ் அவர் ஹெல்த். ஸோ இது எதனால கெட்டு போகுது? இப்போ சார் ஸ்ட்ரெஸ் வந்து என்ன சார், ஐ ஆம் நாட் வரிட் சார், ஐ ஆம் ஹாப்பி, கோவப்படுறேன் சார், கத்துறேன் சார், பட் ஐ ஆம் வெரி ஹாப்பி அப்படின்னு நினைச்சீங்கன்னா நோ, it derails your health system. உங்களோட உடம்பு கேர்ள்ஸ்க்கு வந்து அவங்களுடைய
பீரியாடிக் சென்சேஷன் குறைய வைக்கும், இல்லைன்னா லாங்கிவிட்டி இன்க்ரீஸ் பண்ணும். பாய்ஸை பொறுத்தவரை முடி கொட்டும், முடி நரைச்சி போகும், ஒயிட் ஆகும், ஐ விஷன் வரும், பெயின் வரும், கழுத்து பெயின் வரும். இதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் டிசீஸ், இன்ஃபெக்ஷன், டிஸ்கம்ஃபோர்ட் இன் யுவர் பாடி. டிசீஸ்ன்னு சொல்ல மாட்டேன், டிஸ்கம்ஃபோர்ட் இன் யுவர் பாடி. இது அப்படியே ப்ரொலாங் ஆச்சுன்னா என்ன ஆகும்? இட் பிகம்ஸ் எ டிசீஸ். ஃபர்ஸ்ட் டிஸ்கம்ஃபோர்ட் வரும், அப்புறம் அது டிசீஸா மாறும். ஸோ ஸ்ட்ரெஸ் வில் அஃபெக்ட் யுவர் பாடி ஆஸ் வெல் as யுவர் மைண்ட். மைண்ட்ன்றது என்ன? கமான் மைண்ட்னா என்ன? இட் வில் அஃபெக்ட் யுவர் பாடி. பாடினா உடம்பு தெரியுது, மைண்ட்னா மூளை. அப்புறம் மனசுனா என்ன? மைண்ட்னா மனசு. ஓகே, மைண்ட்னா மனசுனா என்ன? இன்டென்ஷன். ஒரு மாதிரி இல்ல, ஒரு மாதிரி பதில், பட் அது கரெக்டான பதில். இன்னும் சொல்லலாம். கமான், ஈஸி சொல்லுமா? சூப்பர். எண்ணங்கள். நம்ம மைண்ட்னா என்ன? தாட்ஸ், எண்ணங்கள். தப்போ ரைட்டா ஃபர்ஸ்ட் சொல்லணும். சூப்பர். அதை சொன்னீங்கன்னா தான் நீங்க வந்து கோல்டு மெடல் வாங்க முடியும். நீங்க சொல்லாம இருந்தா இந்த பதில் எனக்கு தெரியுமேன்னு பின்னாடி ஒரு பொண்ணு சொல்லுது, சந்தியா சொல்லுது, நான் எனக்கு தெரியுது இந்த பதில், ஆனா பாரு எனக்கு சொல்லாம விட்டுட்டேனேன்னு. உடனே சந்தியா, எல்லாரும் சந்தியா பார்க்காதீங்க, அது இப்பதான் சொல்லிட்டு வெளியில போச்சு. ஓகே, மைண்ட் இஸ் நத்திங் பட் எண்ணங்கள், தாட்ஸ். உங்களை வாழ வைக்கிறது வந்து தாட்ஸ் தான், எண்ணங்கள் தான். இன்னைக்கு நான் வரணும், இங்க வரணும்னா நான் ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணணும் காலையில. ஓகே, இன்னைக்கு நான் போறேன், இந்த டாபிக் நான் பேசணும். அப்ப நான் காலேஜ் போயிட்டு வேலையை முடிச்சுட்டு கரெக்டா 12:30 நான் கிளம்பணும். நான் காலையில திங்க் பண்ணணும். சும்மா கரெக்டா 1:20 ஐயோ முடிஞ்சிச்சே, இப்ப போறதுன்னா இங்க காட்டூர்ல இருந்து எவ்வளவு தூரம் இங்க வர முடியாது. 25 minutes ஆகும். So our thoughts should be very clear. அப்ப நம்ம மைண்ட் வந்து நல்லா செயல்படணும்னா ஸ்ட்ரெஸ் கம்மியா இருக்கணும். இப்ப உங்க இதுல நிறைய பேர் ப்ராஜெக்ட்ஸ், அந்த எக்ஸிபிஷனு, காம்படிஷன்ஸ்ல வந்து சில குரூப்ஸ் வந்து அவுட் ஷைன் பண்றாங்க. என்ன காரணம்னா their thoughts are very good, their mind is very clear, they don't have any stress, family stress, இல்ல ஃபீஸ் கட்ட முடியல, நிறைய இஷ்யூஸ் இருக்கும். இதெல்லாம் மீறி வரும்போது நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் வந்து எப்படி இருக்கணும்? பாசிட்டிவ்னஸ்ல இருக்கணும். So your mind should be very happy. அப்ப மைண்ட் ஹாப்பியா இருக்கணும்னா செரட்டோனியம் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரீட் ஆகணும் உங்க உடம்புல. செரட்டோனியம்னா ஹாப்பி ஹார்மோன்ஸ். அது இப்ப கார்டிசால்ன்றது கோவத்தை உண்டு பண்ற ஹார்மோன்ஸ். செரட்டோனியம் வந்து அதே அட்ரினல் கிளாண்ட்ஸே சுரக்குது, ஆனா அது வந்து ஹாப்பினஸ் கொடுக்குற ஒரு ஹார்மோன். அப்ப நம்ம நிறைய ஹாப்பினஸ் உண்டான ஹார்மோன் செக்ரீட் ஆகணும்னா நம்ம என்ன பண்ணுவோம்? நம்மளோட தாட்ஸ் நல்லா இருக்கணும். we should have a clear cut thought. our எண்ணங்கள் வந்து ஆக்டிவிட்டிஸ் வந்து டுவர்ட்ஸ் பாசிட்டிவ்னஸ் இருக்கணும். இதெல்லாம் ஓகே சார், ஆனா இதெல்லாம் எப்படி வர வைக்கிறது சார்? அதுக்கு வழி சொல்லுங்க சார்னு திவ்யா கேக்குது. இதெல்லாம் ஓகே, பாஸ்கர் முடிக்கிறான், இதுக்கு பதில் சொல்லுங்க சார். இதெல்லாம் நாங்க எப்படி டெவலப் பண்ணிக்கிறது? அதுக்கு தான் நான் வந்தது. உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஃபேக்டரை வந்து குறைக்கணும். நீங்க வந்து பிஷப் காலேஜோட பெருமையை புகழையும் வெளியில கொண்டு போய் சேர்க்கணும்னா நீங்க வந்து நிறைய சாதிக்கணும். அந்த சாதிக்கிறதுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கணும், தாட்ஸ் இருக்கணும். அந்த தாட்ஸ்னால தான் நல்ல விஷயங்கள் உங்க மனசுக்கு வரும். அதை வச்சு நீங்க சாதிக்கலாம். ஒரு சின்ன இன்ஸ்பிரேஷன் நீங்க நினைச்சிருப்பீங்க, ஒரு கால்ஃப் கேம் பார்த்திருக்கீங்களா? கால்ஃப் கேம், கால்ஃப் பண்றது ஒரு சின்ன பால் வச்சிருப்பாங்க, ஸ்விங் பண்ணி பேட்ல அடிப்பாங்க. அந்த பால் வந்து மைல் கணக்குல பறக்கும். இந்த கேம் வந்து ஒரு 100 வருஷத்துக்கு மேல இருக்குது. 20 years பேக் மட்டும் ஒரு அந்த பால் அடிக்கிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க? ஒரு சின்ன பின் மாதிரி வைப்பாங்க, அதுலதான் அந்த பால் வைப்பாங்க, அடிப்பாங்க. அந்த பின் வந்து அப்புறம் ரீயூஸ் பண்ண முடியாது. ஆனா அந்த பின்னை வந்து இன்வென்ட் பண்ணது வந்து ஒரு பாய், சின்ன பையன், ஒரு 12 வயசு 13 வயசு தான் இருக்கும். அவன் வந்து why not we can use a rubberized பின்னு சொன்னான். 20 வருஷத்துக்கு முன்னாடினா அப்பவே எவ்வளவு பேர் இருந்தாங்க, யாருக்குமே தோணல. அவன் சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த பின்னை வந்து ரப்பரைஸ்ட் பண்ணாங்க. ஸோ அவன் நினைக்க ஆரம்பிச்சான், நம்ம வந்து ஏதாச்சும் திங்க் பண்ணி ஒவ்வொரு வாட்டியும் அந்த பின்னு காணா போகுது, பின்னு காலில் குத்துதுன்னு. ஸோ அந்த ரப்பரைஸ் பின் ஆகும்போது they can reuse it அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்துச்சு. ஸோ எப்போ வேணாலும் நம்மளுக்கு வந்து மைண்ட்ல உதிக்கிற நல்ல விஷயங்களை வந்து நம்ம அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சோம்னா then we become a great person. நம்ம வந்து என்ன நினைக்கிறோம்? நம்மளால முடியாது,
நம்ம வந்து அந்த லெவல் கிடையாது, நம்ம சாதாரண ஆள் தானே, நம்ம திருச்சியில தானே இருக்கோம், நம்ம எப்படி சாதிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறோம். திருச்சியில இருந்த வி டாட் ஓனர் தான் திருச்சி ஸ்டூடெண்ட் தான், திருச்சி பையன் தான் அவர். வி டாட் ஓனர் அவர் சாதிக்கலையா? இல்ல ஜோவோ அவர் சாதாரண எளிமையான மனிதன் தான், அவரும் திருச்சியில தான் படிச்சிருக்காரு, அவர் சாதிக்கலையா? அதனால முடியும். எண்ணங்கள் நம்மளுக்கு கரெக்டா இருக்கணும், அதுக்கு தகுந்தாப்புல உடம்ப வச்சுக்கணும். அப்படின்ற பட்சத்துல வந்து நம்மளுக்கு என்ன பண்ணணும், நம்மளுக்கு எனர்ஜி கிடைக்கிறதுக்கு நேச்சுரல் எனர்ஜி எங்க இருக்கு? நம்மளுக்கு எனர்ஜினா வாட் வி திங்க், எனர்ஜினா வாட் வி திங்க், என்ன பண்றோம்? பூஸ்ட், ஹார்லிக்ஸ். எனர்ஜினா என்ன பண்றோம்? உடனே அம்மா வாங்கி கொடுத்த பூஸ்ட்டை வந்து தனியா யாருக்கும் தெரியாம கலந்து குடிச்சுக்கிறோம், எனர்ஜி கிடைக்குதான். அதே மாதிரி ரேஸ் ஓடுறதுக்கு முன்னாடி பாருங்க, உடனே ஜூஸ், முட்டையை போப்போம் அப்படியே ஊற்றுவான், உடனே வெயிட்டை போடுறது, உடனே இப்படி பாக்குறது கண்ணாடியில. முட்டை குடிச்ச உடனே பாடி வந்துருதான், எனர்ஜி வருதுன்னு. அதெல்லாம் அந்த எனர்ஜியே நான் சொல்லல. நான் சொல்ற எனர்ஜி வந்து யூனிவர்சல். நம்ம உயிர் வாழ்றதுக்கு 3 விஷயங்கள் தேவை. ஐ வாண்ட் ஆன்சர்ஸ். த்ரீ திங்ஸ் இஸ் நீடட் ஃபார் அவர் லைஃப். வாட்டர், ஃபுட், ஏர். இதுல எது முக்கியமானது? வாட்டர்ன்றவங்க கை தூக்குங்க, தைரியமா தூக்கணும். சூப்பர், வெரி குட். ஒரே ஒரு பையன் தான் வாட்டர் சொல்றானா? அச்சோ. சரி, ஃபுட்டு. இது பையனெல்லாமா யாருமே தூக்காம ஒரு கோஷ்டி இருக்கும். இப்ப அவங்க உயிர் இருக்குதா இல்லையா நம்மளே இப்ப சந்தேகம் ஆயிடும். ஏன்னா தூக்குனா இவர் பாட்டுக்கு நம்மள புடிச்சு போட போறானாமா? நான் போய் ஆரம்பத்திலே சொல்லிட்டேமா, நான் வந்து உங்க வாத்தியார் இல்ல, உங்க வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு பெரியவர், அவ்வளவுதான். வாத்தியார்ன்றது வேற, ஜஸ்ட் கம் ஹியர் டு ஜஸ்ட் ஷேர் இன்ஃபர்மேஷன்ஸ், அவ்வளவுதான். ஓகே, just I come here to share some informations which I gathered with my experience and with my little bit of knowledge. Okay, மூணாவது யார் முக்கியம் சொல்றவங்க? Okay, now any reason of any reasoning ஏன் யார் முக்கியம்னு? நான் பேசிட்டே இருப்பேன், சார் டைம் ஆயிடுச்சு, நீங்க ஸ்டாப்னு சொன்னீங்கன்னா நான் ஸ்டாப் பண்ணிடுவேன். புரியுதா? என்னடா இருந்தாலும் போட்டு ரொம்ப பிளேட் பண்றாரு அப்படின்னு நினைக்க கூடாது. எனக்கு பிடிச்ச டாபிக்ல நான் I'll be keep on talking. ஏன் ஏருக்கு இவ்வளவு பேர் கை தூக்குறீங்க? பாவம், அவரை மட்டும், தம்பியை மட்டும் விட்டுட்டீங்க. ஒரு சாப்பாடுக்கு புட்டுக்கு அவர் ஒருத்தர் மட்டும் கை தூக்க விட்டுட்டு, வாட்டருக்கு அவரை மட்டும் கை தூக்க விட்டுட்டு ஏருக்கு எல்லாரும் தூக்குறீங்க. ஏன்? anyone who raised hand for air, என்ன காரணத்துக்கு காத்து முக்கியம்னு சொல்லி நீங்க நினைச்சீங்க? ஆக்சிஜனே இல்லாம உயிர் வாழ முடியாது. சூப்பர், வெரி குட். நீங்க ஃபுட்டு சொன்னீங்கல்ல, உங்களோட பர்செப்ஷன் சொல்லுங்க. ஏன் ஃபுட்டை தூக்குறீங்க? வாட்டர் இல்லாம உயிர் வாழ முடியாது, உங்களோட கருத்து. ஃபுட்டு சொல்லுப்பா. இல்ல வெயிட், நான் எல்லாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன். எனர்ஜி வரும். ஓகே, so all 3 are correct. நான் வந்து என்னை பொறுத்தவரை all 3 are correct. But the main thing is, even without food or water we can survive for a long time, maybe for 15 days or 20 days, 25 days. By lying down simply without straining our body we can survive. But without air it's very difficult, we cannot survive. காற்று இல்லாமல், ஏன்னா காற்றுல என்ன இருக்குது நம்மளுக்கு தேவையானது? வாட் இஸ் தேர்? ஆக்சிஜன். நாட் only ஆக்சிஜன், ஆக்சிஜன் is major portion. There are so many other things are there, but ஆக்சிஜன் நம்ம காமனா சொல்றோம். ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு தேவை இருக்குது. இந்த ஆக்சிஜன் வந்து எங்க இருக்குது? ஏர்ல இருக்குது. சோ அந்த ஆக்சிஜன் இல்லாம we cannot survive. ஏன் அப்படின்னு நினைக்கிறோம்? ஏன் ஆக்சிஜன் இல்லாம சர்வை பண்ண முடியாது? What happens to the oxygen when it goes inside the body? என்ன ஆகுது? ஆக்சிஜன் போனோட என்ன ஆகுது? கார்பன் டை ஆக்சைடு. அதிகோ ஆக்சிஜன் உள்ள போகுது, ஆனா வெளியே வரதான் கார்பன் டை ஆக்சைடு. ஓகே, அதுல கிளாரிட்டி இருக்குல்ல? which is comes out from our body for exhalation பண்ணும்போது என்ன வருது? கார்பன் டை ஆக்சைடு. பட் உள்ள போறது ஆக்சிஜன். அப்ப உள்ள போனோட என்ன ஆகுது? ஏன் ஆக்சிஜன் எப்படி கார்பன் டை ஆக்சைடு மாறுது?
சிம்பிளா நான் ஒன்னும் சயின்டிபிக்கா சொல்லல. ஓகே, this oxygen what happens, it travels to the nose, trachea, it comes to the trachea, two sides lungs are there. After getting lungs, it pumps out, it goes to the capillary system.